ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜூன் 9 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஸோ என்எஃப்ஹெச்எஸோடைய 6 ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா என்எஃப்ஹெச்எஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ என்எஃப்ஹெச்எஸ்ங்கிறது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் May 26 அன்றைக்கி வந்து ஒரு ஃபேக்ட் ஷீட் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ May 26 அன்றைக்கி வந்து என்ன ரிலீஸ் ஆகுது? ஃபேக்ட் ஷீட். ஸோ இந்த ஃபேக்ட் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வந்து நமக்கு ஒரு ஹிஸ்டாரிக் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 1990s எப்போது 1990s பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து லிபரலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்கனாமிக் லிபரலைசேஷன் நடக்குது. எதுக்கு அப்படின்னா டு இன்க்ரீஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எதுக்கு? டு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதோடைய க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமியை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ கண்ட்ரியோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த க்ரோத் வந்து விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த க்ரோத்தோடைய விசிபிலிட்டி நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? ஸோ இது எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லை. 1990s முன்னாடியுமே நம்மகிட்ட இதை மெஷர் பண்ணுறதுக்கான மெட்ரிக்ஸோ இல்லை இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே நமக்கு கிளியராக இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போது மக்களுடைய ஹெல்த்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ்ங்கிறது சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ்ஓ. ஸோ என்எஸ்எஸ்ஓங்கிறது வந்து நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஸோ இது மட்டுமே வச்சு நம்மளால் பெருசாக வந்து அந்த மெட்ரிக்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு கிடச்சது வந்து ஒன்று பர்த் ரேட்டும் இன்னொன்று வந்து டெத் ரேட்டும் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை வச்சு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு இது எல்லாமே நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜர் ரீசனாக நமக்கு தெரிஞ்சு. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ராஃபிக் அண்ட் ஹெல்த் சர்வே பண்ணுறதுக்கு நம்மகிட்டையும் இல்லை. ஸோ இன்னொரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ராஃபிக் அண்ட் ஹெல்த் சர்வே. ஸோ டெமோக்ராஃபிக் அண்ட் ஹெல்த் சர்வே நம்மகிட்ட வந்து பெருசாக இப்போ இல்லாதனால குளோபலாக யார் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா யூஎஸோடைய ஏஜென்சிஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூஎஸோடைய ஏஜென்சிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, அதே சமயத்தில் நம்மளை அந்த பீரியட் ஆஃப் டயத்தில் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு பெருசாகவே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு மெயினான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ அப்போது நமக்கு 1990s பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா இயர்லி வந்து 2% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து கால்குலேட் பண்ண நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மேஜராக டெமோக்ராஃபிக் டைவர்ஜன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன் டிடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போது பீகார் யூபியில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், கேரளா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆல் ஓவர் ஃபேமிலி பிளானிங் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கேரளா தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. அப்போ இது அப்ளை பண்ணால் இன்னும் கம்மியாக போயிடும். ஸோ இந்த டெமோக்ராஃபிக் டைவர்ஜென்ஸுங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். டெமோக்ராஃபிக் டைவர்ஜென்ஸுங்கிறது இன்க்ரீஸ் இன் டிஃப்ரென்ஸ் இன் பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப் ஆர் பிளேசஸ். ஸோ இப்போது இது வந்து ஈஸியாக வந்து ஸ்டேட் வைஸ் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மெட்ரிக்ஸ். அண்ட் அகெயின் பார்க்குறப்போ இதை வந்து நம்ம வந்து 1992 கண்டக்ட் பண்ணி ஸ்டேட் வைஸான டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுறோம். அண்ட் அகெயின் சர்வே நம்ம பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. எக்ஸாம்பிள் இந்தியாவோட க்ரோத் டெவலப் ஆகிறப்போ ஸோ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதே சமயத்தில் இது நேஷ்னல் கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வழிவகுத்துச்சு. ஏன் அப்படின்னா அனிமிக் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த அனிமியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா ஸோ கடந்த சர்வே எடுக்கிறப்போ இந்தியாவோட க்ரோத்து இன்க்ரீஸ் ஆச்சு, அனிமிக்கோடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உண்மைகளே எல்லாருமே வெளிப்படையாக சொல்லிடும். அது வந்து என்ன ஆகிடும்னா ஆப்போசிட் பார்ட்டிஸ் ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பெருசாகிடும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சில இண்டிகேட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அண்ட் அஸ் வெல் அஸ் சில இண்டிகேட்டர்ஸை ஆடும் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து ஒரு பார்ஷியல் ரிப்போர்ட் தான் சொல்கிறாங்க, இது ஒரு ப்ரிலிமினரி ஃபேக்ட்டு தான். பட் ஆனால் இது பற்றியான இன்னொரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நமக்கு பெருசாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.